அனைவருக்கும் வணக்கம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு முழுமையாகவும் சொல்ல முடியல, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் காற்று கருப்பு அண்டாமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி வெயிலில் குழந்தைங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்க, சுடுகாடு பக்கம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல்களை குறிக்குது. இந்த ஆற்றல்கள் நமக்கு வேலை செஞ்சால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செய்வினை, ஏவல் இருக்கிறவங்க பூஜை செய்யும்போது விளக்கு அடிக்கடி அணையும். ஏற்றி வச்ச விளக்கு காற்று இல்லை அப்படின்னா கூட வேகமாக அசைஞ்சு ஆடும். அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு விதமான வித்தியாசமான வாசனை வரும். கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சாங்க அப்படின்னா தேங்காய் அழுகி போயிருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா செய்வினை, ஏவல் போன்ற எதிர்மறை விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிறதா ஒரு அனுமானம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக, நீங்கள் சாப்பிடும் உணவில் அடிக்கடி முடி இருக்கிறத நீங்கள் கவனிக்கக்கூடும். வீட்டிலையும் உங்களை சுற்றி உள்ள இடங்கள்லையும் தரை பகுதிகள்லையும் முடிங்க அங்கங்கே உங்களுக்கு தென்படும். காற்றில் முடி சுற்றிக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே உங்கள் முடிகள் காற்றுல அலைஞ்சா அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. தலைவாரும்போது கூட முடிங்களை அங்கங்கே அப்படியே போட்டக்கூடாது. முடியை நல்லா சுற்றி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் போடலாம். காற்றுல அலைஞ்சி பறந்து கொண்டிருக்கிற உங்களுடைய முடிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களை சுற்றி மின்சாரம் இருந்தால் அடிக்கடி அதில் பிரச்சனைகள் ஏற்படும். மின் வெட்டுவது போன்றவை அடிக்கடி நிகழும். எப்போவுமே எலுமிச்சம்பழ வாசனை வரும். கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா கூட புதுசாக அமங்கலமான கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. மற்றவங்க மனம் நோகிறபடி பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வரும். அந்யோன்யமாக இருந்தவங்க ரொம்பவும் மோசமான முறையில் நடந்துக்குவாங்க. பொன் நகைகளை தூக்கி எறிவீங்க. எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கிறத உங்களால் பார்க்க முடியும். செய்வினை, ஏவல்கள் இருந்தால் அடிக்கடி அடிபட்டு ரத்தம் வரும்படியான காயங்கள் உண்டாகும். பட்ட இடத்திலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு ஒரு உதாரணம். அதுபோல் ஒரே இடத்துல அடிக்கடி காயங்களால் அவதிப்படக்கூடும். உடல் அசதியாக இருக்கிறது போல, மந்தமாக இருக்கிறது போலவும் அடிக்கடி உங்களுக்கு தோணும். யாரோ அடித்தது போல சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பீங்க. சில சமயங்களில் நினைவு எங்கேயோ போயிட்டு மேலே விட்டத்தை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. இது போன்ற தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி தீபமேற்றி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் சகல துன்பங்களும் நிவர்த்தியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.